This is Franklin. Please subscribe my channel. ஸோ 11th மேக்ஸ் எக்ஸைஸ் 2.1 ஃபிஃப்த்து சம். இது கொஞ்சம் விசித்திரமான சம். பார்த்தீங்கன்னா 2 லைன் தான் ஆன்சர். ஆனால் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஜஸ்ட் சின்னதாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ என்ன சொல்லுவாங்க பாருங்கள். 1 நம்ம வந்து 1லேருந்து ஆரம்பிப்போம். 1 இஸ் லெஸ் தேன் 2. இது எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே. சரி, இப்போ 2 பக்கம் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் இந்த லெஸ் தேன் வந்து கிரேட்டர் தான் ஆகிடும். அப்போ ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா 1க்கு ரெசிப்ரோக்கல் 1 தான், greater than இன்னொன்று சி 1/2. ஓகே, இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை. சரி, அடுத்தல மறுபடியும் இன்னொன்று சொல்லி தரேன். 2 less than 4 கரெக்டு தானே. 2 சின்னது, 4 பெருசு. 2 பக்கம் ரெசிப்ரோக்கல் இருக்கிறேன். 1/2 லெஸ் தென் என்ன ஆயிரும்? கிரேட்டர் தானே மாறும். கிரேட்டர் தென் 1/4. நான் 4 என்ன செய்யலாம்? 2 ஸ்கொயர்னு மாற்றிடுவோமா? 4னா 2 ஸ்கொயர் தானே. அப்போ 1/2 கிரேட்டர் தேன் 1/2 ஸ்கொயர்னு சொல்லிடலாமா? பாருங்கள், இந்த ஒரு சின்ன கான்செப்ட் போதும். 1/2 பெருசு, 1/2 ஸ்கொயர் சின்னது, அவ்வளோதான். பட் டினாமினேட்டரில் பவரை இன்க்ரீஸ் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் வர நேரம் சின்னதாகிட்டே போகும். இதுதான் சின்ன கான்செப்ட். இப்போ பாருங்கள், கொஸ்டின் என்ன கேட்கணும்? ஃபைண்ட் த பாசிட்டிவ் நம்பர் ஸ்மாலர் தென் 1/2 பவர் 1000. இந்த 2 பவர் 1000 சின்னதாக ஒரு நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 பவர் 1000 சின்னதாக ஒரு நம்பர் வேணும். நமக்கு இந்த கான்செப்ட் என்ன சொல்லிட்டோம்? பவரில் ஒன்று அதிகமானாலே, டினாமினேட்டரில் பவரில் ஒன்று அதிகமானால் வரக்கூடிய ஹோல் வேல்யூ ஸ்மால் தானே ஆயிரும். ஸோ அப்போ டினாமினேட்டரில் ஒரு பவர் அதிகமாகிறோம். அப்போது 1/2 பவர் 1000 இஸ் must less than 1/2 பவர் 1001. சிம்பிளாக முடிஞ்சிட்டா? அவங்க 1000 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 1001. ஸோ இவ்வளோ தான் ஆன்சர். இந்த பாருங்கள், இந்த 2 less than 4, அப்புறம் அதிலேருந்து 1/2 1/4, இந்த 1/2 ஸ்கொயர் வந்து இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் இதில் இருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த லைன் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது எழுதிட்டிங்கன்னா சம் ஓவர்.